விழுப்புரம் இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை பாதுகாப்பது பெரும்பான்மை இந்துக்களின் கடமை என்று மனித உரிமைகள் கழக விழுப்புரம் மண்டல நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவர் மேலும் பேசியதாவது: மனித உரிமைகள் கழகம் ஜாதி மதங்களை கடந்து அனைத்து தரப்பினருக்கும் பாடுபட்டு வருகிறது. சமூக நல்லிணக்கம்தான் இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள். இந்தியாவில் பெரும்பான்மை சமூகமாக இந்துக்கள் சிறுபான்மையினரை பாதுகாப்பதை கடமையாக கொள்ள வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகள் அரசால் வழங்கப்படும் உதவித்தொகைகளை பெறுவதில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து வருகின்றன. இதுகுறித்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவிகளை பெற்றுத்தர மனித உரிமைகள் செயலாற்ற வேண்டும் என்றார். எஸ். சுரேஷ் கண்ணன் கூட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களை மனித உரிமைகள் கழக அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தில் இணைய செய்து அரசின் உதவித்தொகைகளை பெற்றுத்தர வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுபவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் கழக விழுப்புரம் மாவட்ட தலைவர் சந்த்சேகர் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் எம். பிரபாகரன், அமைப்பு சாரா கட்டுமான தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் ரத்னகுமார், சாந்தி பாண்டியன், ஜி.டி. ராஜ்குமார், சுபகுருநாதன் மற்றும் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.